ஹாய் வீவர்ஸ், நண்பர்களே, இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு இயற்கை சூழலில் மேற்கு மலை தொடரோட அடிவாரத்தில் 290 ஏக்கர் நல்ல செம்மண் பூமிங்க. நல்லதோர் செம்மண் பூமி. 290 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா நல்ல மணல். இந்த மேல் மண்ணை செம்மண்ணை மாற்றும் போது உள்ளுக்க மணல் அந்த அளவுக்கு உள்ளுக்கு இருக்குது. நல்ல 2 ஃப்ரீ சர்வீஸ், ஒரு 4 கிணறு, 2 ஃப்ரீ சர்வீஸ். மணிமுத்தாறு ஆறோட அடிவாரத்தில் இருக்கனால நல்ல தண்ணி நீரோட்டம் உள்ள ஒரு இடம். மேற்கு மலை தொடர்னாலே நல்ல ஒரு இது. நெல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற நெல்லி எல்லாம் ஒரு 10-2000 ஏக்கர், அதாவது ஒரு 10-30-40 ஏக்கர் நெல்லி மட்டுமே நிற்கும். அதே போல் ஒரு 40-50 ஏக்கர் மாமரம், அதில் 10-2000 மரம் கிட்ட உங்களுக்கு வந்துடும். போர் பார்த்தீங்கன்னா 4 போர் இருக்குது. எல்லாமே நல்ல சப்ளை உள்ளது. 4 கிணறுமே நல்ல ஒரு தண்ணி உள்ள இடம். அதில் 2 தான் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கனால ஒர்க்கிங்கில் இதை தண்ணியை எடுக்கிறாங்க. சப்போட்டா பார்த்தா ஒரு மரம் சப்போட்டா. உள்ளுக்கே குளம் கவர்மெண்ட்டு நஃபார்டு, அதாவது இந்த ஸ்கீமில் வெட்டுக்காங்கலாம் அவங்களே குளம் வெட்டி கொடுத்துருக்காங்க. இதுபோல் சுமாராக ஒரு 3-4 குளமே உள்ள அமைச்சிருக்காங்க. புளிய மரமே 10-200 மரத்துக்கிட்ட இருக்கும். தென்னை 10-500 தென்னைக்கு மேல் இருக்குது. மகா மரம்னு சொல்லுவாங்க தடி, அது 10-200-300 மரங்கள் நிற்குது. புளிய மரம் 10-200 மரத்துக்கு மேல் நிற்கும். வேப்ப மரம் 10-500 வேப்ப மரம். கக்கூஸ் பார்த்தீங்களா, டாய்லெட் லைனாக வச்சுருக்காங்க. சப்போட்டா மரங்கள் பக்கத்துலேயே இருக்குது. ஓனர்ஸ் பங்களா தனியாக இருக்குங்க. டிராக்டர் ஒன்று இருக்குது. ஓனர் தங்கிறதுக்கு தனி பங்களா. பக்கத்துலேயே ஒரு வாட்ச்மேன் ஃப்ரெண்டில் தங்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட். மற்றபடி இதுதான் வாட்ச்மேன் தங்கிறதுக்கு, அது ஓனர் பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங்காக. பேக்கில் உங்களுக்கு தனியாக லேபர் தங்கக்கூடிய வசதி. ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மாட்டு கொட்டகை. இந்த பாதைக்கு 2 பக்கமும் லேண்ட் இருக்குது பாருங்கள். இந்த லேண்டில் இப்போ நம்ம வெளியே போகிற நேர் ஆப்போசிட்டில் அடுத்த கேட். இது உள்ளே போகிறீங்கன்னா ஒரு 75 ஏக்கர் இந்த பக்கம் இருக்குது. இந்த 290 ஏக்கரில் 75 ஏக்கர், அதில் 50 ஏக்கர் போல் உங்களுக்கு மாமரம், மீதி இடம் காலி. அதே போல் இந்த 290 75 இந்த பக்கம் வருதுன்னா நம்ம உள்ள ஏற்கனவே பார்த்துட்டு வந்த பாருங்க. அங்கேயும் மீதி இடங்கள் காலிமணியாக இருக்குது. இந்த காலிமணியாக இருக்கிறதுனால அதில் புல் காஞ்சி இருக்கும்போது அந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இல்லைன்னு உண்டுமானால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 16 லட்சம், ஒரு சென்ட்டுக்கு 16,000 ரூபா கேட்காங்க. இந்த இடம் மட்டும் இவங்க மொத்தம் பராமரித்து கொண்டு ஒரு பார்த்தீங்கன்னா மாம்பழம் வரைக்கும் பறிக்க மாட்டாங்க. மாம்பழம் வரைக்கும் சரியாக அவங்க பறிக்கல. அந்த நெல்லி கூட கரெக்ட் டைம் நான் போடி அன்னைக்கு ஒரு டெம்போ ஃபுல்லாக லோட் ஆகுது. நெல்லி ஒரு டெம்போ ஃபுல் லோட் ஆகுது. ஆனால் மாவு இன்னும் மால் வரல போல தெரியுது பாருங்க. நிறைய பழுத்து கீழே விழுது. அதை உள்ள வேலைக்காரங்க எடுத்து ஏதாவது ஒரு மரத்து மூட்டில் போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி தான் அங்கே நடந்துட்டு இருக்குது. வேறு மாட்டுக்கொட்டைகள்லாம் இருக்குது. நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு செம்மண் தரையில் இந்த இடம் இருக்குது. 4 பக்கம் நல்ல ஃபென்ஸ் போட்டு விட்டுருக்காங்க. பக்கத்தில் பண்ணைகள், குடியிருப்புகள் இருக்குது. 4 பக்கமும் நல்ல வேலி, 2 சைடும் பாதையோட 2 சைடுமே நல்ல வேலி போட்டிருக்காங்க. மேற்கு மலை தொடர் அடிவாரம் இருக்கிறதுனால மணிமுத்தாறு டேம், அதுலேருந்து வரக்கூடிய மறுகால் ஓவர்ஃப்ளோ தண்ணி வரக்கூடிய அந்த சேனல், இதனுடைய எப்போ இருக்கிறதால உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கும். இதை வாங்கி ஒரு ஆள் நல்லா பராமரித்து வராங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. தேங்க்யூ.